ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ராஜாங்கம் ஜெயில இருந்து வந்துட்டார் இல்லையா? இந்த விஷயம் தெரிஞ்சு அவரோட கட்சி ஆளுகளா அவரை மீட் பண்றாங்க. திருப்பியும் நீங்க கட்சியில சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் தலைவியெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ராஜாங்கம் இல்ல எனக்கு ஐடியா இல்ல. நான் இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது கட்சி எனக்கு தோள் கொடுக்கல இல்லையா? அதனால நான் வரல, திருப்பி கட்சியில சேர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தலைவனும் தலைவியும் பேசுறாங்க போன்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க. ஆனா ராஜாங்கம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறாரு. அதுக்கப்புறமா சேது எங்க அப்பா சொல்லிட்டாருல கிளம்புங்கன்னு சொல்லிடுறாரு. இங்க தமிழ்ச்செல்வி வீட்ல அவங்க தான் அந்த ஹிண்ட் குடுத்தாங்க. அது மூலமா தான் ராஜாங்கத்த வெளிய கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிற விஷயம் அவங்க அம்மா, அப்பாக்கெல்லாம் தெரியுது. அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதனாலே இப்ப வெளிய வந்தது காரணம் தமிழ் தானே. அதனாலேயே தமிழ கூப்பிடுவாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப தமிழ்ச்செல்வி அப்போ நான்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன பண்றது? இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. அதுக்கப்புறமா அடுத்த நாள் சேது வெளிய போறாரு. அப்படி போகும்போது தமிழ்ச்செல்வி பஸ் ஸ்டாப்பிங்ல நின்னுட்டுருக்காங்க. அப்பா அவங்க கிட்ட போயிட்டு பேசுறாரு. என்னமோ நீ குடுத்த துப்புனால தான் எங்க அப்பாவ கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நினைச்சுட்டு நீ சொல்லிட்டு இருக்க. நீ குடுத்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் நாங்க தான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த சக்தி உயிரோட இருக்காங்கிறது. அதுக்கப்புறமா அவன் கிணத்துக்குள்ள இருந்தான். இதெல்லாம் நாங்க தான் கண்டுபிடிச்சோம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சேது. ஆனா அந்த இடத்துல தமிழ்ச்செல்வி எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவரு கிளம்பி போயிட்டாரு. போய் கொஞ்சம் தூரத்துல வண்டி ரிப்பேர் ஆயிருது. அதுக்கப்புறமா கருப்புக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு, "மாமா என் வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிருச்சு. நீ வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த ஷேர் ஆட்டோல தான் நான் போயிட்டுருக்கேன். இரு மாப்ள. ஆட்டோ இந்த வழியா தான் வருது. நான் வரேன்." அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ அவங்க 2 பேருமே ஆட்டோல ஏறிர்றாங்க. ஆட்டோல ஏறி கொஞ்சம் தூரம் போனோனே, அங்க ம் அ த தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா? தனம். அவங்கள ஒரு 4, 5 பசங்க டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கருப்பு பார்த்துட்டு, "அங்க பாரு தனத்த இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, வம்பிழுத்துட்டு இருக்காங்க. வா நம்ம போய் கேட்கலாம் மாப்ள" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சேது "அதெல்லாம் வேணாம் மாமா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலுமே ஒரு 5 நிமிஷம் கூட போயிருக்க மாட்டாங்க. போனதுக்கு அப்புறமும் சேதுக்கு மனசு கேட்காம, வண்டிய திருப்புங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த தனத்துக்கிட்ட கிண்டல் பண்ணாங்க இல்லையா? டீஸ் பண்ண பசங்களெல்லாம் அடிச்சு, போங்கடா மரியாதையான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுர்றாரு. ஆனா தனம் மாமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. என்ட்ட எதுவும் பேசாத. யாரோ ஒரு பொண்ணுக்கா இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு சேது. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா, உங்க அப்பா யாரோ அடையாளம் தெரியாதவங்க வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பதர்றாங்க. ஆமா, உங்க அப்பா வெட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் சேது தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல பழி விழுகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பழியிலருந்து சேது தப்பிப்பாரா? இல்ல அவர் தான் இப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாரி வீட்ல நம்பிட்டு அவர் மேல பழிய போடுவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.